30 வயசுக்கு மேல என்ன வருது? மூட்டு வலி வருது. உங்க பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா, உங்க பெஸ்டுடைய டைம் என்ன? யூத்ஸ் தான், யங் டைம். எனக்கு நல்லா தெரியும், கர்த்தரால் இப்ப நல்லா பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் எல்லாருமே தங்களுடைய யங் ஸ்டேஜ்ல தன்னுடைய லைஃப் கர்த்தருக்கு கொடுத்தவங்க. அவங்க அனாயிண்டிங்கே வேற, அவங்க ரெவலேஷனே வேற, அவங்களை கர்த்தர் கொண்டு போகிறதே வேற. ஏன்னா இந்த வாலிப பருவம் தான் the full of distraction phase. அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபேஸ்ல ஒருத்தங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல அப்பா நீங்க போதும்னு ஒருத்தன் உட்கார்றானா, அவனை எப்படி கர்த்தர் கண் பார்க்காம இருக்கும்? அல்லேலூயா. ஹாஸ்டல்ல மூலையில என் வயசு கூட இருக்கிற எத்தனையோ பேர் என் ஹாஸ்டல்ல படிச்சாங்க. முடிச்ச உடனே ஓடி வந்து கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து, அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே இயேசுவே. அப்பெல்லாம் இந்த லவ் வாங்குறதுக்கு 2.5 லட்சம் கேட்டாங்க என்கிட்ட. ட்ரேடிங் பிசாசு. 2.5 லட்சம் சம்பளம் வந்துருன்னாங்க. நோ, உம்மை நேஸ். எனக்கு அப்ப தெரியாது 2.5 லட்சம் சம்பளம்னா எவ்வளவு காசுன்னு தெரியல. அந்த காசு தேவைதான் எனக்கு, என் குடும்பத்துக்கு தேவை. ஏன்னா ஒரே ஒரு 1000 என்னமோ வச்சுப்பேன் கையில. என் சம்பளம் முழுசு அம்மா கிட்ட அனுப்பிச்சிடும். அவ்வளோ தேவை எங்க வீட்டில். 2.5 lakhsன்றது எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கும், அதுவும் அப்பா இல்லாம தத்தளித்து கொண்டிருக்கிற என்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு 2.5 lakhsன்றது வேற லெவல் மணி. பட் ஆண்டவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, நோ நீ என் ஊழியத்துக்கு வரணும்னு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதுக்காக எனக்கு முன்னாடி 2 லட்சம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை சிஎம்சியில வேலை செய்யணும்னு, படிக்கணும்னு ஆசை. சிஎம்சிக்கு வேலை எனக்கு தானா வருது. கம், உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, வா. அங்க போனா இன்னும் நீ நல்லா ஊழியம் செய்யலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல போகாத, இந்த இடத்துல தான் உனக்குரிய வேலையை வச்சிருக்கேன். நான் ஆண்டர்கிட்ட அந்த ஆங்கிட்ட போய் என் ஆசை உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சப்பட்டதான் ஆசையெல்லாம் அல்வா மாதிரி முன்னாடி வந்து நிக்குது. ஆமென். இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள்ல. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். ஐயா, அந்த அன்பு, இயேசுவின் அன்புல நான் திருப்தி அடைஞ்சா தேன் கூடு, தேன் வந்தாலும் மிதிப்பான். யார் தெரியுமா? பார்த்த உடனே சிங்கத்தினுடைய கூடுக்குள்ள இருக்கிற தேனை போய் நக்கி சாப்பிடுற சிம்சோன். ஏன் தெரியுமா? அவன் கிட்ட அனாயிண்டிங் இருந்துச்சு, பவர் இருந்துச்சு. அவன் கிட்ட ஒண்ணு இல்லைங்க, லவ். சொல்லுங்க இப்ப கை உயர்த்தி, நான் சிம்சோனா இருக்கேன்னா பரவாயில்லப்பா, விழுந்துருவோம். பவரை மட்டும் ஃபாலோ பண்ணா we will fall.